சிவகார்த்திகேயன் ஆகணும் அப்படின்றது நிறைய பேருக்குள்ள இருக்க ஒரு கனவு. எஸ்கே ஆகணும் அப்படின்ற கனவோட நிறைய பேர் கோடம்பாக்கத்துக்குள்ள வந்துட்டு இருக்காங்க. இல்ல சிவகார்த்திகேயனை தாண்டியே ஆகலாம், அதுக்கு நிறைய ஸ்கோப் இருக்கு. அது உங்க பெருந்தன்மனை. ஆனா அந்த ஒரு பெஞ்ச் மார்க் இருக்குல்ல, எஸ்கே ஆகிடணும் எப்படியாவது அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. எஸ்கே ஆகுறது கஷ்டம்னு எங்களுக்கு தெரியும். எஸ்கேவா இருக்கிறது எப்படி? சிவகார்த்திகேயனா இருக்கிறதுன்றது நிறைய சந்தோஷங்களும் இருக்குது, சில சங்கடங்களும் இருக்குது, கஷ்டமும் இருக்குது. பட் நான் பார்க்குறது நிறைய சந்தோஷம்தான். ஆனால் அதை வாழ்கிறதுங்கிறதுக்கு ஒரு ஒரு தனி பக்குவம் தேவைப்படுது. அதை தான் இப்போ தேடிட்டு இருக்கேன் நான் அந்த விஷயத்தை. ஏன்னா சிவகார்த்திகேயன் வந்து எல்லாரும் மாதிரியும் தான், இங்கே இருக்கிற எல்லாரும் மாதிரியும், இங்கே இருக்கிற எல்லாரும் எப்படியோ அப்படி தான். இதில் நிறைய நல்லா படிக்கிறவங்க இருப்பீங்க. நான் நல்லா படிச்சிருந்துருக்கலாம், நான் நல்லாவும் படிக்கலை. ஸோ ஒரு மாதிரி சுமாராக படிக்கும் பொழுது என்னென்னா நிறைய முடியாது, வராது, தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்துட்டேன் நான். அவ்வளோதான் வரும், ஓகே படிப்பு இவ்வளோ தான் வரும், இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னும் போது போராடி அதை பாஸ் பண்ணேன். ஏன்னா ஸ்கூலில் ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு சார் சொன்னார், இவன் வந்து ஃபெயிலாக போயிடுவான் இந்த வருஷம், 10th-லையோ 12th-லையோ நினைக்கிறேன், இவன் ஃபெயிலாக போயிடுவான் அப்படின்னு சொன்னார். ஐயோ அது இல்லை, நான் நிரூபிக்கணுமே அப்படின்னு சொல்லி அதை பாஸ் பண்ணி காமிக்க வேண்டிய கட்டாயம். காலேஜ் வரும்போது இன்ஜினியரிங் வேறு படித்தோம், சொல்லவே வேணாம். செகண்ட் இயர் முடியும் போது 16-17 அரியர் ஆயிடுச்சு. 17 அரியர் வந்தோடனே இவன் டிகிரியே பாஸ் பண்ண முடியாது இவனால் அப்படின்னு சொல்லும்போது அதை தாண்டி வர வேண்டிய கடை. ஐயோ ஃபீஸ்லாம் கட்டியிருக்காங்க, அம்மா இவ்வளோ கஷ்டப்பட்டு அப்பா எல்லாம் வளர்க்குறாங்க, இதை தாண்டி வரணுமே, அந்த முடியாதுன்ற வார்த்தையுமே அதை பாஸ் பண்ணி டக்குன்னு ஒரு டிகிரியை வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் சென்னைக்கு வந்தால் டிவிக்கு போனால், டிவிக்கெலாம் போனால் எப்படிப்பா முன்னேற முடியும், முடியாது அப்படின்ற வார்த்தை கேட்டுச்சு. திரும்ப ஏன் டிவியில் இருந்தால் வர முடியாதா, டிவியில் கரெக்டாக வேலை பார்க்க முடியாதான்னு அதை தாண்டி ஓட வேண்டியிருந்தது. அது சொல்லவே வேணாம், டிவிலேருந்து சினிமாவுக்கு வந்தால், டிவிலேருந்து சினிமாவுக்கு வந்து யாரும் ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. சரி ஐயோ இந்த முடியாதையும் நம்ம அழிச்சு காட்டணும்னு சொல்லி ஏதாவது பண்ணணும்னு போராடியாச்சு. அடுத்து வரும்போது காமெடி மட்டும்தான் முடியும்னு சொன்னாங்க, அதுக்கு மேலே நடிக்க முடியாதுன்னாங்க. ஏன் முடியாதுன்னு சொல்லி அடுத்ததை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம். இப்போ டக்குன்னு லாஸ்ட் ஃபிலிம் சரியா போகலன்னு அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அப்படின்னும் போது இல்லை முடியாது, நம்ம இதை தாண்டி தானே போகணும் அப்படிங்கிறது நம்ம சொல்லிக்க வேண்டிய அவசியமாக இருக்குது. ஏன் அப்படின்னா நம்மளால் முடியும்னு நாம் நம்புகிற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. அதை நான் நம்புகிறேன். இதுக்கு எங்கேருந்தோ ஒரு எனர்ஜி வேணும். நம்மளா எப்படி நான் ஜெயிச்சிருவேன், நான் அப்படி பண்ணிடுவேன்னா நான் கன்ஃபியூஸ் ஆகிடுவேன். நான் போன இன்னொரு ஆடியோ லான்ச்சில் சொன்னேன், நம்ம படம் ஆடியோ லான்ச்சில், ஜெயிக்கும் போது ஒரு அணியாக தெரியும், தோக்கும்போது தனியாக தெரியும்னு சொல்லி. ஆனால் தோக்கும்போது தான் நாம் தனி இல்லை, இத்தனை பேர் இருக்காங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டேன் நான் அன்னைக்கு. அது புரிஞ்சிச்சு இல்லையா, அதுதான் முடியும்னு என்னை சொல்ல வைக்குது. இவ்வளோ விஷயங்களை கடந்து வந்துட்டோம். இந்த டைமில் சில விஷயங்களை கேட்டுட்டு நம்ம இப்படியே விட்டுட்டா எப்படி அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கிற சிவகார்த்திகேயனுக்கு ஓடிக்கிட்டே இருக்கு. அதனால தயவு செஞ்சு எனக்கு இது வராது, என்னால் முடியாதுன்னு சொல்கிறத நிறுத்திடாதீங்க. அதுக்கு சப்போர்ட் பண்ண இவ்வளோ பேர் இருக்காங்க, அந்த சப்போர்ட்டை வாங்கிக்கிறதுக்கு நான் இருக்கேன். அதுக்கு மேலே இப்படி ஒரு டீம் இருக்காங்க, இவங்களோட சேர்ந்து பயணிச்சா நம்மளால் முடியாத முடிச்சு காட்ட முடியுன்ற நம்பிக்கை இன்னமும் மனசுக்குள்ளேயும் எங்கேயோ ஒரு மூலையில் ஒட்டிக்கிட்டு தான் இருக்குது. அது போகாதுன்னு நினைக்கிறேன். அது வந்து அப்பா கொடுத்துட்டு போனது, கடவுள் மாதிரி இருந்து. அது போகாது. இது போதும், இந்த எனர்ஜி போதும். தேங்க்யூ, லவ் யூ என்னோட அண்ணன் தம்பி எல்லாருக்கும், லவ் யூ ஸோ மச். அவ்வளோதான். இன்னும் 4 படம் ஓடலாம். ஏன்னா லாஸ்ட் 1 இயர் வந்து டஃப்பாக இருந்தது. நெக்ஸ்ட் 1 இயர் நான் டஃப்ன்ற வார்த்தையை உடச்சிட்டு அது இன்ட்ரெஸ்டிங்ன்ற வார்த்தையை மாற்றிக்கிறேன். சவாலாக இருக்க போது, சந்தோஷமாக இருக்க போதுன்னு மாற்றிக்கிறேன். அடுத்த 1 இயர் இன்னும் வேறு விஷயங்கள் பண்ணணும். அதுக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இந்த மேடையும் இந்த நம்ம வீட்டு பிள்ளையும் நான் பார்க்குறேன். பாண்டராஜ் சார் சொன்ன மாதிரி திரும்பவும் எனக்கு இந்த படம் முதல் படம், இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் கேமு. அண்ட் இதுதான் இவ்வளோதான் சிவகார்த்திகேயன் புதுசாலாம் ஒன்றும் கிடையாது. அவங்க உருவாக்குனது தான் இந்த சிவகார்த்திகேயன், இந்த எஸ்கே எல்லாமே. அண்ட் நம்ம வீட்டு பிள்ளையுமே டைட்டில் இல்லை, இதை நான் டைட்டிலாக பார்க்கல, படமாக பார்க்கல, அவங்க எனக்கு கொடுத்த அடையாளமாக பார்க்குறேன். இந்த அடையாளத்தை விட்டுறாமல் சின்சியராக கேர்ஃபுல்லாக உழைக்கணும், அது மட்டும்தான் ஓடிட்டு இருக்கு. உங்களை எவ்வளோ பிடிக்கும்னு கேட்குறாங்க, அதுக்கு என்கிட்ட பதிலே கிடையாது. உலகத்தில் ஆராதனாவை எவ்வளோ பிடிக்குமோ அதே அளவுக்கு உங்களையும் பிடிக்கும், அவ்வளோதான் எனக்கு சொல்ல தெரியும். அதுக்கு மேலே சொல்ல தெரியல உங்களை எவ்வளோ பிடிக்குங்கிறதுக்கு. எங்கே ஆரம்பிக்கிறது, எங்கேருந்து சொல்கிறது எதுவுமே தெரியல. ஏன்னா அவ்வளோ விஷயம் இருக்குது, அவ்வளோ பண்ணியிருக்கீங்க.
இப்போ உங்ககிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னு கேட்டால், நீங்கள் அத்தை அண்ணி எங்களை என்ன பாப்பாவை எப்படி பார்த்துக்கிறீங்களோ அதே அளவுக்கு கேர் பண்ணுறீங்க. எங்கள் அப்பாவுக்கு அம்மாவுக்கு எத்தனை பேர் எத்தனை மாப்பிள்ளை இது பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது. உலகத்திலே பெஸ்ட்டு எங்கள் அப்பாவுக்கு கிடச்ச கிஃப்ட்னா அது நீங்கள் தான். அப்புறம் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய விஷயம்னா நிறைய இருக்குது. நீங்கள் மேடையிலே சொல்லியிருக்கீங்க, ஆனால் நான் சொன்னதில்லை உங்ககிட்ட. ஃபஸ்ட் டைம் சொல்கிறேன், லவ் யூ. உங்ககிட்ட சாரி சொல்ல வேண்டிய விஷயம் என்ன இருக்குன்னு கேட்டால் நிறைய விஷயம் இருக்குது. அப்பப்போ சொல்லியிருக்கேன், அப்பப்போ சொல்லாமல் விட்டுருப்பேன். இப்போ எதுக்கு முக்கியமாக சாரி சொல்லணுன்னா, உங்ககிட்ட கேட்காம இப்படி வீடியோலாம் பேசிட்டு பைட்டு கொடுத்துருக்கிறதுக்காக சாரி. இப்போ நீங்கள் ஃபேமிலிக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்கங்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வந்து, அவ்வளோ ஒர்க் ஷெட்யூலில் சுற்றிட்டுருப்பீங்க. இங்கே ஆஃபீஸ் டப்பிங் அது இது மீட்டிங்ஸு நிறையான்னு. அதுக்கு நடுவில் ஆஃபீஸ்லேருந்து ஏர்போர்ட் போகிற கொஞ்சம் தூரத்தில் பாப்பா கூட விளையாண்டுல இருக்கலான்னு என்னையும் பாப்பாவே ஏர்போர்ட் வரைக்கும் கூட்டிகிட்டு போவீங்க, அவளோட விளையாட்டு வரலாம் அப்படிங்கிறதுக்கு. நீங்கள் எவ்வளோ ஃபேமிலியை மிஸ் பண்ணுறீங்க, எவ்வளோ ஃபேமிலி லவ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுக்கு இதுவே பெரிய எக்ஸாம்பிள். இப்போ நீங்கள் வந்து பாப்பாக்காக நிறைய பாட்டு பாடுவீங்க, பாடிட்டே இருப்பீங்க. இப்போ எனக்காக ஸ்பெஷலாக இங்கே ஒரு பாட்டு, உங்களுக்கு என்ன பாட்டு டக்குன்னு ஞாபகம் வருதோ அது பாடி டெடிகேட் பண்ணுறீங்க. அடுத்து நம்ம எஸ்கே அண்ணன்ட்ட போவோமா? ஆமா. அண்ணே மைக் வாங்கிக்கங்கண்ணே. அண்ணே நாங்கள் ஒன்றும் கேட்கறதுக்கு இல்லை, ஏன்னா ஏற்கனவே ஏவியில் அண்ணியே கேட்டுட்டாங்க. அவங்களுக்காக, ஏன்னா பாப்பாக்காக நீங்கள் நிறைய பாட்டு பாடுறீங்களாம் வீட்டில், எனக்காக உங்களுக்கு டக்குன்னு தோன்ற ஒரு பாட்டை பாடுங்கன்னு சொன்னாங்க. இன்னைக்கு வீட்டுக்கு போன உடனே பாடிடுறேன். இன்னைக்கு வீட்டுக்கு போன உடனே பாடிடுறேன். ஏவி இங்கெல்லாம் ப்ளே பண்ணோம். அதனால் நீங்கள் அந்த பாட்டை அப்படியே பாட மாட்டீங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஏன்னா உங்கள் கையில் ஒருத்தவங்க வந்து இப்போ ரோஸ் கொடுப்பாங்க, அந்த ரோஸை நீங்கள் எடுத்துகிட்டு மேலே வருவீங்க, அவங்கள பார்த்து பாடிக்கிட்டே அந்த ரோஸை கொடுப்பீங்க. இதுதானே நம்ம குடும்ப சம்பிரதாயம். நீங்க அதை ப்ரோமோல 10 வாட்டி போட்டுக்கிட்டே இருப்பீங்க. ஐயோ சாரி மேடம், உணர்ச்சி வசப்பட்டேன். பாடிக்கிட்டே வரணுமா? பாடிக்கிட்டே. ஓகே, பாட்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. உன்னை விட்டா யாரும் எனக்கு இல்ல பாரு பாரு. லவ் யூ டூ. ஓகேயா? போதுமா? சூப்பர்ண்ணே சூப்பர்ண்ணே சூப்பர்ண்ணே. ஃபர்ஸ்ட் டைம் வந்து அண்ணி சொல்லியிருக்காங்க ஐ லவ் யூ. ஏன்னா நீங்கள் ஸ்டேஜில் நிறையா தடவை சொல்லியிருக்கீங்க, முதல் முறை அவங்க ஏவியில் சொல்லியிருந்தாங்க. அதை பற்றி இல்லை, இது நாங்கள் எங்களுக்குள்ளே இருக்கிற அந்த பாண்டிங் வந்து லவ் யூலாம் சொல்கிற பாண்டிங் இல்லை. அது ரொம்ப ரேர். ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி நான் கேட்குறேன். அன்னைக்கு அவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்குன்றதை இன்றைக்கி உணர முடிஞ்சுது. நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நான் அதை கேட்கும்போது நாங்கள் பிரச்சனைகளை பேசிப்போம், பகிர்ந்துப்போம், எல்லாத்த பற்றியும் பேசுவோம். இந்த லவ் யூன்றதை அடிக்கடி கேட்டு பழக்கம் இல்லை. ஸோ இன்னைக்கு கேட்கும்போது அதை விட பெஸ்ட் மொமெண்ட் இல்லை, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. தேங்க்யூ அந்த ஏவிக்கு. தேங்க்யூண்ணே. சொல்லும் போதே அந்த கண்ணிலேயே அப்படி ஒரு சந்தோஷம். அண்ட் இங்கே இருக்கிற 4 பேருமே சரி, எல்லாருமே சொன்ன மாதிரி தான். இது ஃபேமிலியோட அவ்வளோ பாண்டிங் உண்டு எல்லாருக்குமே, இங்கே இருக்கிற எல்லாருக்குமே. இவங்க 4 பேரும் இல்லைன்னா எங்கள் 4 பேரோட வாழ்க்கை எப்படி முன்னாடி நகரும்ன்றது தெரியல. நாங்கள் எல்லாருமே எப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஸாக பிரதர் அண்ட் சிஸ்டர் இருக்குமோ அந்த மாதிரி தான் அவங்களும் இருக்காங்க. அண்ட் எங்களை இந்த மாதிரி மேடைகளில் நாங்கள் நின்று பேசுகிறதெல்லாம் அப்பப்போ ரசிக்கிற அவங்கள இந்த மேடையில் நிற்க வச்ச உங்கள் எல்லாருக்கும் பெரிய 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 நன்றி. தேங்க்யூ. நீங்கள் வந்து என்ன அண்ணன்னு சொல்கிறீங்க நிறையா. இப்போ அவங்க வந்து இன்ஸ்பிரேஷன்ற வார்த்தையெல்லாம் சொன்னாங்க. சிலர் வந்து என்னை திட்டுவாங்க, அவன் சரியில்லைன்னு சொல்லுவாங்க. சிலர் வந்து சிலர் சூப்பர்னு சொல்லுவாங்க, இவன் நல்லா சூப்பராக நடிக்கிறான்னு சொல்லுவாங்க. சிலர் வந்து இவனுக்கு பெருசாக நடிப்பே வரலையே அப்படின்னு சொல்லுவாங்க. பட் எவ்வளோ என்ன சொன்னாலும் எனக்கு இப்போ அதை பற்றிலாம் காதில் விழுகிறதே இல்லை. ஏன்னா இவங்க இப்படி சொல்கிறாங்கன்றதுக்காக நான் மாற ஆரம்பிச்சு, அப்புறம் அவங்க சொல்கிறாங்களேன்னு இப்படி மாற்றி, இவங்க சொல்கிறாங்களேன்னு இப்படி மாற்றி, எனக்கு ஃபைனலாக என்னென்னா நான் யாருங்கிறதே எனக்கு தெரியாமல் போயிடுமோன்றது இருக்குது. அதனால இப்போ எனக்கு தோன்றதெல்லாம் ஒன்று தான், என்ன பிடிச்சவங்களுக்காக எனக்கு பிடிச்ச மாதிரி படம் அவங்களுக்காக மட்டும் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இப்போ தோணிக்கிட்டே இருக்குது. அதை தான் தொடர்ந்து செய்யணும்னு நினைக்கிறேன் நான்.
இது ஒரு ஐடியா, இது உங்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அதை போய் நான் சேர்க்க போகிறேன். ஸோ இதுக்கப்புறம் இப்படியும் அப்படியும் நான் கன்ஃபியூஸ் பண்ணிக்க விரும்பலை. அவர் வந்து என்னுடைய ஹேட்டர்ஸ்க்கெலாம் வந்து ஏதோ சொல்கிறேன்லாம் சொன்னார் கேஜிஆர் பிரதர். நான் அவங்களுக்குலாம் எதுவுமே சொல்ல விரும்பலை நான். ஏன்னா அவங்களுக்கு நான் பதில் கூட சொல்லக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன் நான். ரமான் சார் ஆஸ்கர் ஸ்டேஜில் சொன்னது தான், லவ் அண்ட் ஹேட்ரட் 2 பாத் இருக்குது நம்ம சூஸ் பண்ணுறதுக்கு. அன்பின் வழியில் போகலாம், நமக்கு அது மட்டும்தான் நிரந்தரம் நம்புகிறேன். ஸோ உங்கள் எல்லாருக்கும் மீண்டும் 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 நன்றி. இந்த படம் வந்து தேட்டரில் போய் பாருங்கள், ஃபேமிலியோடு போய் பாருங்கள், செலிப்ரேட் பண்ணுங்கள். அண்ட் இந்த படத்துக்கு கூட வர்ற கேப்டன் மில்லர், லால் சலாம், அப்புறம் மிஷன், இந்த படங்களுக்கெல்லாம் என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லா படமும் ஓடட்டும், பெரிய லீவ் இருக்குது, எல்லா படங்களும் அடித்து துவம்சம் பண்ணட்டும். எல்லா இண்டஸ்ட்ரியும் வந்து கலெக்ஷனில் வந்து அடித்து நவுத்திக்கிட்டே இருக்காங்க. இங்கே மட்டும்தான் அந்த படத்தை தாண்டமா இந்த படத்தை தாண்டமா, என்னோட நீ பெஸ்ட்டு, உன்னோட நான் பெஸ்ட்டு தூக்கி போட்டுருவோம். அதெல்லாம் நம்ம எல்லாரும் சேர்ந்து பெருசாக அடித்து போயிட்டே இருப்போம் நம்ம. ஏன்னா எல்லாரும் ஒரு ஐடியாவோட தான் படம் பண்ணிகிட்டே இருக்கோம். அண்ட் என்னுடைய ஸ்பெஷல் தேங்க்ஸ் மட்டும் சொல்லிக்கிறேன். இந்த படம் வந்து நான் ஏதோ ஒரு சப்போர்ட் பண்ணேன், இது இந்த படத்துக்காக நிறையா விஷயங்கள் பண்ணேன்னு சொன்னாங்க. அது நான் மட்டும் எடுக்கிற முடிவாக இருக்க முடியாது. அது ஆர்த்தி மாதிரி ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுறதுனால எடுக்கிற முடிவு தான் அது. இந்த படத்துக்கு வந்து நம்ம சம்பளம்லாம் வாங்கக்கூடாது, ஏன்னா இப்படி ஒரு விஷன் வந்து சேரணும்னா நம்ம வாங்க முடியாது அப்படின்ற ஒரு சூழல் இருக்கும்போது நாங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது ஆர்த்தி எப்போவுமே ஒரு பாயிண்ட் தான் சொல்லுவாங்க, நம்ம ரவிக்குமார் அண்ணங்க நம்ம பண்ணி தானே ஆகணும் கரெக்டாக அப்படின்னு சொல்லுவாங்க. தேங்க்யூ ஆர்த்தி. ஏன்னா இது இந்த விஷயத்தில் மட்டும் கிடையாது, டாக்டர் அப்போயும் இதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு. அப்போயும் அவங்க சொன்னது ஒரே ஒரு வார்த்தை தான், நம்ம நெல்சன் அண்ணனை அப்படின்னு சொன்னாங்க. கனா எடுக்கும்போது அதான் சொன்னாங்க, நம்ம அருண்ராஜ் அண்ணன் சொன்னாங்க. எல்லாரையும் ஒரு ஃபேமிலியாக பார்க்கும்பொழுது இதில் வந்து எல்லாருக்குமான நல்லது எதுன்னு தான் பார்க்க முடியுது. பட் அவங்க அதை சொல்கிறதுனால தான் என்னால் டெசிஷனை தைரியமாக எடுக்க முடியுது. இப்போ நம்ம வந்து ஒரு கோல் நோக்கி போயிட்டு இருக்கோம், நமக்கு ஒரு கனவு இருக்குது. ஆனால் கூட இருக்கவங்களுக்கு வந்து அவங்களும் அதை தான் நினைக்கணுன்றதை யோசிக்கவே முடியாது. நான் அப்படி எங்கள் அம்மாவை யோசிப்பேன் அடிக்கடி. நான் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஆகணும்னு நினச்சவங்க, அப்புறம் சாஃப்ட்வேர் கம்பெனியில் போய் நல்ல வேலைக்கு சேரணும்னு நினச்சவங்க, நான் ஆசைப்பட்டதுக்காக அவங்க கனவை தூக்கி போட்டு நீ போய் பண்ணுப்பா அப்படின்னு சொன்னாங்க. அவங்க பண்ண சாக்ரிஃபைஸ்க்கு முன்னாடிலாம் நான் பண்ணது ஒன்றுமே இல்லைன்னு நினைக்கிறேன். என்னுடைய மாமா மனோர் மாமா இங்கே இருக்கிறாங்க, அவங்களோட சப்போர்ட்டும் ரொம்ப பெருசு. என்னுடைய தாய் மாமா தான். அவங்களுக்கு என்னென்னா, நான் சினிமாவுக்கு வர்றதில்ல அவங்களுக்கு உடன்பாடு உண்டு. மற்றவங்களுக்கு எல்லாம் ஒரு பயம் இருந்தால் கூட அவன் போய் பண்ணட்டும் அக்கா விடுக்கா, அவன் போய் பண்ணட்டும், அவன் ஏதாவது தைரியமாக பண்ணட்டும்னு சொல்லி ஒரு பெரிய தைரியத்தை கொடுத்தாங்க. அந்த தைரியம்தான் இன்னைக்கு அயலான் இவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அடித்து முன்னாடி நின்று அதை தட்டி தூக்கி கொண்டு வந்து உங்கள்கிட்ட சேர்க்கணும்னு என்னை வந்து நிற்க வச்சிருக்கு. என்னுடைய அத்தைக்கு தேங்க்ஸ். அண்ட் என்னுடைய பிரசன்னா தான் இருக்காங்க, என் அக்கா ஹஸ்பண்ட். வீட்டுக்கு தெரியாமல், எங்கள் அக்காவுக்கு தெரியாமல், எங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் என்னைய கொண்டு வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் இறக்கி விட்டுட்டு, நல்லா பண்ணு தம்பி, ஆனால் நான் இறக்கி விட்டேன்னு மட்டும் உங்கள் அக்காட்ட சொல்லிடாத அப்படின்னு சொல்லிட்டு ஓடின ஆள். ஸோ இவங்கெல்லாம் வந்து என்னுடைய கனவுக்காக எங்கெங்கேயோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சேர்த்துருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் கொடுக்குற தைரியம் தான் என்னால் இந்த மாதிரி ஒரு கட் ஃபீலிங்கோட ரொம்ப தைரியமாக இப்படி ஒரு படத்தை வந்து பேக் பண்ணி நிற்க முடியுதுன்னு நினைக்கிறேன். பணம் சம்பாரிச்சிக்கலாம். இந்த படம் வெற்றி அடையும் போது அயலான் 2 நாங்கள் பண்ணும்பொழுது அதில் நாங்கள் எல்லாருமே பெருசாக சம்பாதிக்க போகிறோம். அது நிச்சயமாக நடக்கும். அண்ணா எங்கள் குட்டி பிரின்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்குறாங்கண்ணே. குகன் ஃபஸ்ட்டு கலந்துக்கிற ஈவெண்ட் இந்த ஈவெண்ட் தான், அயலானோட ஈவெண்ட் தான். அவர் இப்போ கூட சொல்லிட்டு வந்தார், மேலே நான் ரூமில் இருக்கும்போது நான் ஆடியோ லான்ச்சுக்கு போயிட்டு வரேன், அயலான் ஆடியோ லான்ச்சுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போனார். யார் நடிச்சிருக்கான்னு கேட்டேன், நீங்கள் நடிச்சிருக்கீங்க. நான் கூட யார் நடிச்சிருக்கான்னா ஏலியன் நடிச்சிருக்கான் அப்படின்னு சொன்னார் அவர். ஸோ அவர் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கிறார் இந்த படம் ஃபுல்லாக பார்க்குறதுக்கு. அயலா சாங் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். பாட்டு வரும்போதெல்லாம் இங்கே நின்று தாளம் போட்டே இருந்தார். அண்ட் ஹாய் குகன், ஒரு ஹாய் சொல்லுங்க தங்கம். ஹாய். மேலே கூப்பிடுறாங்களா ஸ்டேஜுக்கா? ஹாய் சொல்லு. ஹாய். லவ் யூ சொல்றாங்க, நீ லவ் யூ சொல்லு. Love you. இது என்ன படம்? இது என்ன படம்? படம் பேர் என்ன? Island. போது என்ன இறக்கி விட்டுருவா? இல்லை இதுக்கு மேலே இவரை வச்சிருந்தேன்னா நான் இவரை வச்சு படம் ப்ரமோஷன் பண்ணேன்னு சொல்லுவாங்க.
இந்த மேடையில் அவர் இருக்கிறது எங்களுக்கு இன்னும் ஸ்பெஷல். இந்த அயலான் கொண்டாட்டத்தை இன்னும் அவர் பெருசாக்கியிருக்காரு. இதுவும் அவருக்கு ஒரு பெரிய மெமரியா இருக்கும், எங்களுக்கும் மெமரியா இருக்கும். ஒரு சில அப்டேட்லாம் உங்ககிட்ட கேட்கணும்னு இவங்களும் வெயிட்டிங், நானும் வெயிட்டிங் தான். ஓகே ஓகே. சிவா உங்களுடைய அடுத்த படம் ஏஆர் முருகதாஸ் சாரோட டைரக்ஷன்ல வரப்போகுது. அந்த படத்தோடைய ப்ராஜெக்ட் பத்தி ஒரு சில அப்டேட்ஸ் எங்களுக்கு ப்ளீஸ். இப்போ நெக்ஸ்ட் SK21 முடிச்சோன்னு கமல் சார் ப்ரொடக்ஷனில் நடக்குது. அது ஒரு இன்னொரு டிஃப்ரெண்ட் ஒரு ஜானர் தான். அதை பற்றி நம்ம நிறைய அப்புறம் பேசுவோம். உங்களுக்கு நிறைய சர்ப்ரைஸ் இருக்குது அதுலேயும். அது ஃபுல்லான ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் நெக்ஸ்ட் பண்ணுறது. அண்ட் அதுக்கப்புறம் முருகதாஸ் சாரோட படம் அதுவும் நான் அந்த ஸ்டோரி பற்றி எதுவும் சொல்ல விரும்பல. அது நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் மந்த் எண்ட் ஆர் ஃபெப் ஃபர்ஸ்ட் வீக்கில் ஷூட் ஸ்டார்ட் பண்ணுறோம். பயங்கரமா புரட்சி போராட்டம் அப்படியே ஆக்ஷனாக இருக்குன்னா எங்க சைடில் இந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கம் மாதிரி, ரஜினி முருகன் மாதிரி எங்க அண்ணனை மறுபடியும் பார்க்கறதுக்கு எப்போ வெயிட் பண்ணலாமா? காமெடி ஃபிலிம் பண்ணுவேனான்னு எனக்கு தெரியல. ஆனால் மாஸ் என்டர்டெய்னர் வந்துட்டு இருக்கு. ஏன்னா ஜலபுல ஜங் இல்லாமல் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு அடுத்து ஒரு நல்ல ஒரு மாஸ் என்டர்டெய்னர் ஃபுல் ஃப்ளெஜ்டாக எல்லாரும் ரசிக்கிற மாதிரி ஒரு படம் நிச்சயமாக பண்ண போகிறேன். ஆன் த ப்ராசஸ். இது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அங்கிருந்தா எப்படி கொண்டாடுவோமோ இங்க இருந்தா அப்படிதான் கொண்டாடுவோம். தியேட்டர்லயும் உங்களை நாங்கள் இதே மாதிரி தான் கொண்டாடிக்கிட்டே இருப்போம். உங்க பின்னாடி எப்படி இந்த அழகான ஃபேமிலி இருக்கோ எங்க எல்லாரோட ஃபேமிலியிலும் நீங்க இருக்கீங்க. எங்க எல்லாரோட மனசுல நீங்க இருப்பீங்க. எப்பவுமே ஒரு பிரதரா, ஒரு ட்ரூ இன்ஸ்பிரேஷனா உங்களை ஃபாலோ பண்ணிட்டே இருப்போம். வித் ஆல் லவ் அண்ட் சப்போர்ட் இந்த பொங்கல் அயலான் பொங்கலா நாங்கள் கொண்டாட வெயிட்டிங்கண்ணே. தேங்க்யூ ஸோ மச்.